அந்த கொட்டாவிக்கு அப்புறம் வர ஒரு சின்ன தூக்கம். அதுக்கப்புறம் எழுந்திரு கைப்புலன்னு எழுந்துட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி மணி 12. எங்கள் பாட்டி போடுற கொண்டெல்லாம் எனக்கு போட தெரியாது. ஏதோ என் ஸ்டைலில் ஒரு கொண்டையை போட்டுட்டு இந்த ஆப்பிள் ட்ரீயில் இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக கிளம்பிட்டேன். இன்னமும் தூக்கம் தெரியலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ராஜா ராணி நான் ஸ்ரீ அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெடி 1 2 3 ஸ்டார்ட்ஸ். அண்ட் தேர் யூ கோ மை ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். சடனாக ஒரு டவுட்டு, கேமரா ஆனில் தான் இருக்கான்னு. நம்ம தான் ஃபோனை சார்ஜ் போட்டால் சுவிட்ச் போடவே மறந்துடுவோமே. நீங்களும் அப்படி தானா? அப்படி தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்ப்போம். வழக்கம் போல் ஃபேஸ்க்கு போடுற சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதே ரொட்டீன் தான். கொஞ்சம் கலர்லெஸ் லிப் பாம் ஃபார் மாய்ஸ்சரைசர். இதை லிப்பில் போட்டு சொர சொர சொரவென்று தேய்க்கவும். தேய்த்த பின் ஒரு பொலிவு வரும். லாஸ்ட் வீடியோவில் நான் மண்டையில் ஸ்னோ எட்டி பார்க்குதுன்னு சொன்னேன். ஸோ அடிக்கடிக்கு ஸ்னோ எட்டி பார்க்கறதால கொஞ்சம் ஆயிலை வச்சு மண்டையை பேக் பண்ணிட்டேன். இப்போ தான் பார்க்க கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்கேன். என்னோடய வயிற்றுலேருந்து ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். திஸ் இஸ் பனானா ஹாட் அண்ட் ஐ எம் த ஹாட்டஸ்ட். ப்ரோட்டீன் மில்க் ஷேக் பனானா தான் பண்ண போகிறோம். இதற்கு பனானாவின் தோலை உரிக்க வேண்டும். உரித்தவுடன் பனானா இப்படி வழுக்கி ஜாரில் விழுந்து விட்டது. இதை திரும்பவும் எடுத்து சரக் சரக் என்று கட் செய்து கொள்ளவும். இதில் மில்கையும் ப்ரோட்டீன் ஷேக் பவுடரையும் போட்டு சவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். எனக்கு எப்போவுமே கை பிஸியாக இருக்கும் போது வாயும் சேர்ந்து பிஸியாக இருக்கும். டார்க் சாக்லேட்டை வாயில் போட்டு முறுக்கு முறுக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலி மை ஷேக் இஸ் ரெடி நவ். லெட் மீ டேஸ்ட் இட். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஷேக்கு முடிஞ்சாலும் மைண்டில் இருக்க தாட்ஸ் என்ன முடியலை. இன்ட்டு மில்லியன் தாட்ஸ். எங்கள் அம்மா பெத்த புள்ள தான் பாவமாக யோசிச்சுட்ருக்கு. இந்த சும்மா ஒரு vlog இனி இதே தொடரும்.